சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் நள்ளிரவில் திடீர் அலறல் சத்தம். இளம்பெண் கூச்சலிட்டதால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள். அச்சத்துடன் கழிவறைக்குள் ஒளிந்து கொண்ட பெண்ணை மீட்ட போலீஸ். காதலனோடு சென்ற இளம் பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன? திருநெல்வேலியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கடந்த ஓராண்டாக தாம்பரத்தில் தங்கியிருந்து ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கார் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த ஆண்டு கிண்டியில் உள்ள மதுபான விடுதிக்கு சென்றபோது கன்னியாகுமரியைச் சேர்ந்த சஹீன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நட்பாக பழகி வந்துள்ளனர். இளம்பெண் ஏற்கனவே காதல் தோல்வியில் இருந்ததால் அவரை ஆறுதல் படுத்தும் விதமாக சஹீன் பேசியுள்ளார். இதனால் சஹீன் மீது இளம்பெண்ணுக்கு காதல் மலர்ந்துள்ளது. வார இறுதி நாட்களில் அடிக்கடி சந்திக்கும் காதல் ஜோடி வழக்கம் போல் திருவான்மியூரில் உள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். இவர்களது பக்கத்து அறையில் சஹீனின் நண்பரான பெஜின் என்பவர் வேறு ஒரு பெண்ணுடன் அறையெடுத்து தங்கியுள்ளார். இந்த நிலையில் சஹீனும் இளம் பெண்ணும் தனிமையில் இருந்துள்ளனர். அப்போது இரவு 12:30 மணியளவில் சஹீன் தனது நண்பர்களுக்கு வீடியோ கால் செய்ததாக கூறப்படுகிறது. இளம் பெண்ணுடன் சேர்ந்து இருப்பதை அவர் தனது நண்பர்களுக்கு வீடியோ கால் மூலம் காட்டியதாகவும் தெரிகிறது. இதனால் அலறல் சத்தமிட்ட இளம்பெண் அச்சத்தோடு ஓடிச் சென்று விடுதியின் கழிவறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டுள்ளார். தனது தோழிகளுக்கு செல்போனில் அழைத்து தன்னை காப்பாற்றுமாறு தெரிவித்துள்ளார். தான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வைத்துள்ளார். இதை பார்த்த இளம் பெண்ணின் உறவினர் ஒருவர் பதறிப்போய் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் வந்ததும் திருவான்மியூர் போலீசார் தனியார் விடுதிக்கு சென்று இளம்பெண்ணை பத்திரமாக மீட்டுள்ளனர். இளம்பெண்ணிடம் விசாரித்த போது தனிமையில் இருப்பதை சஹீன் வீடியோ காலில் தன்னுடைய நண்பர்களுக்கு காட்டியதாகவும், இதுகுறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவரது நண்பர் பெஜின் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் புகார் தெரிவித்தார். ஆனால் இதுகுறித்து சஹீனிடம் போலீசார் கேட்டபோது தானும் தனது நண்பரும் திருவனந்தபுரம் செல்ல உள்ளதாக திட்டமிட்டது குறித்துதான் நண்பர்களோடு பேசியதாகவும், ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் தவறாக புரிந்து கொண்டு கூச்சலிட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். 2 இளைஞர்களின் செல்போன்களை போலீசார் ஆய்வு செய்ததில் அதில் பல ஆபாச வீடியோக்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் இளம் பெண்ணின் புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தனிமையில் இருந்ததை வீடியோ கால் செய்து நண்பர்களுக்கு காட்டிய நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.